நம்ம வீட்டு கார்டன் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் வச்ச இந்த காராமணிலாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இடையில ஒரு தடவை பறிச்சுட்டேன். ஒரு 10 காய் இருக்கும் அந்தமாரி செடியில் வச்சுருக்கு. அதுக்கு இப்போ தான் உரம்லாம் மறுபடியும் வச்சுட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் அடுத்த தடவை இன்னும் காய்க்கணும்னு நினைக்கிறேன். நிறைய வெண்டைக்காய் வந்து அப்பப்போ பறிக்காமல் விட்டதுனால நிறைய முத்திருச்சு நிறைய காய். நிறைய இடத்துல காராமணி மட்டும் நல்லா காய்ச்சிருக்கு. வெண்டைக்காய் வந்து 1, 2 காய்க்குது. அதை நான் பறிக்காமல் விட்டதுனால முத்தி போயிடுச்சு. மறுபடியும் நான் உரம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகளோட கழிவுகள்லாம் மண்ணிலேயே போட்டு மக்க வச்சு அதை தான் உரமாக கொடுத்துட்ருக்கேன். ஓரளவுக்கு வந்து வந்திருக்கு, தொட்டியில் வச்சதுனால ஓரளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி, அப்புறம் அரிசி ஊற வச்ச தண்ணி அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு செழிப்பாக இருக்குது. நான் விசாரித்தேன். அந்த அக்கா சொன்னாங்க ஒருத்தவங்க, நான் மண்ணில் வச்சதே முளைச்சி நல்லா வரல, அதெல்லாம் ஒன்றுமே காய்ப்பே இல்லை, செடி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ஒன்றுதில் இவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பீர்க்கங்காலாம் காயெல்லாம் வச்சுருக்கு. பட் வந்து உரம் வந்து பத்தாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து இப்போ மட்டும் வந்து கொஞ்சம் மறுபடியும் உரம் கொடுத்துருக்கேன் அதுக்கு. காப்பித்தூள் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் உரமாக அதுமாரிலாம் கொடுத்துருக்கேன். டீ தூள் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் உரமாக கொடுத்துருக்கேன். தயிரை நல்லா புளிக்க வச்சு அதை நல்லா தண்ணியில் கலந்துட்டு நல்லா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலும் நல்லாயிருக்கும் அதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரியும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி தான் உரம் கொடுத்துருக்கேன். உரம் கொடுத்துட்டு தான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். நிறைய தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உரம் விட்டுருக்கேன் எல்லாத்துக்கும். இப்போ இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இது எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செடியோட அப்டேட்ஸ் எல்லாம் காட்டுறேன். வெண்டைக்காய்லாம் குட்டி குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஒரு சின்ன வெண்டைக்காய் வந்து முளைச்சி கொஞ்சம் பெருசானாலே முத்திடுது. அது குட்டி குட்டியாக இருக்கும் போதே பறிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன விரல் சைஸு, சுண்டு விரல் சைஸு வரத்துக்குள்ளேயே முத்திடுது அது அவ்வளோ சீக்கிரமாக. அதனால் அப்படியே பறிக்க வேண்டியதாக இருக்குது. உடனே அந்த காயெல்லாம் ஒரு நாள் விட்டால் கூட முத்தி போயிடுது.